إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டலில் மிகச்சிறந்தது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்குபவைகள் அனைத்தும் அனுஷ்டானங்கள், எல்லா அனுஷ்டானங்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் நரகின்பால் இட்டுச் செல்லும் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் முன் ஞாபகப்படுத்தியதை நானும் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்தியவனாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தில் இறுதிப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நபிமார்களின் பிரார்த்தனைகள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்ற ஒரு தலைப்பினூடாக அதனுடைய காரணத்தை அறிவது இறுதி நாளை சரியாக எஞ்சியிருக்கிற இந்த இறுதி நாட்களை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நபிமார்களின் பிரார்த்தனைகள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா சூரத்துல் அன்பியாவில் 83வது வசனம் முதல் 90வது வசனம் வரைக்கும் சில நபிமார்களின் செய்தியை சொல்லி அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்ஷா அல்லாஹ் நமக்கு டைம் கிடைக்கும்னா இன்னைக்கு வீட்டுக்கு போய்த்து சூரத்துல் அன்பியாவை புரட்டி 83வது வசனத்திலிருந்து 90வது வசனம் வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தை அடைந்து அமல்கள் செய்து இப்போ டயர்டாகிட்டோம் என்ற உணர்வோடு இருக்கிற ஒரு மனோநிலை நம்மிடத்தில் வரக்கூடும். ஆனால் அப்படி வந்ததோட நாங்கள் கவனமாக இருந்த ஒவ்வொரு அமல்களும் எங்களை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகும். 4-5 நாள் தான் இவ்வளோ நாளை அல்லாஹ்வுக்காக கழிச்சாச்சு, கொஞ்சம் வீட்டுக்காக வேண்டி கழிப்போம், மனைவிக்காக கழிப்போம். எத்தனையோ பேர் பள்ளியின் பக்கமே வரலைன்னா ஒரு 25 நாள் 24 நாள் நல்லா அமல் செஞ்சிருக்கிற மாஷா அல்லாஹ் நமக்கு ஒரு திருப்திகரமான முடிவை கூறிக்கொண்டு இந்த கொஞ்ச நாளை பலகீனப்படுத்துவதற்கு நாங்கள் நினைப்போம். அந்த பலகீனத்தில் மிக பிரதானமான ஒன்றுதான் நாம் அல்லாஹ்வோடு பேசுகிற விஷயம், பிரார்த்தனை செய்கிற விஷயம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த பிரார்த்தனை சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் சொல்லுகிறான்: யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹு தஆலா சொல்ற, நீங்க அல்லாஹுவின் பால் தேவை உடையவர்கள். இந்த சிந்தனை இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வோட பேசுவோம். உதாரணமாக ஒரு பிஸ்னஸ், ஒரு கல்லை நாங்கள் ஒரு ஆட்டை வாங்கணும், அவர்கிட்ட ஒரு தேவை இருக்குது, அந்த கல் எடுக்கணும், அல்லது கொஞ்சம் சல்லி தேவை, அவரோட பேசுறதுக்காக நம்ம முயற்சி செய்வோம். இந்த இறுதிப்பத்தில் இருந்து கொண்டு கூட அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்கிற உணர்வில் இன்னும் நாம் சரியாக நிலையாக இருக்கவில்லை என்று சொன்னால் நம்ம இன்னும் சரியாக தேவையை உணரலை. அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி என்றால், மனிதர்களே நீங்கள் தேவை உடையவர்கள், நான் தேவையற்றவன். அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்லுகிறான். அதே போன்று இன்னொரு வசனத்திலே சொல்லுகிற நேரத்தில் வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி.
அல்லாஹ் பேசுகிறான் நம்மளோடு, உதுஊனி, நீங்கள் என்னை அடையுங்கள், என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு விடையளிக்கிறேன். அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறான், யார் இந்த இபாதத்தை செய்வதை விட்டும் பெருமை அடிக்கிறாரோ, சாதாரண வாசகம் இல்லை இதெல்லாம், இந்த இபாதத்தை, அப்ப பிரார்த்தனை என்பது இபாதத். ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கிற பொழுது ஹதீஸ்ல சொல்றாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதா, அல்லாஹ்வோடு பேசுவது, பிரார்த்தனை செய்வது என்பது ஒரு வணக்கம். சதக்கா வணக்கம், நஃபிலான தொழுகைகள் வணக்கம், கியாமுல் லைல் வணக்கம், மாஷா அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் துஆ என்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நிலைப்பாடு நம்மிடத்தில் பெரிதாக தெரியலை. ஏனென்றால் நம்மகிட்ட எல்லாம் இருக்குது என்ற உணர்வு, பொருளாதாரம் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, வாகனம் இருக்குது என்ற உணர்வு, நான் தேவையுடையவன் என்ற மென்டாலிட்டியோட, சிந்தனையோட அல்லாஹ்வோடு பேசுகின்ற தயார் நிலைக்கு இன்னும் நாங்கள் வரலையோன்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் ஒரு யோசனை வருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அப்படி என்னோடு பேசாமல் நீங்கள் பெருமை அடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நரகத்துக்குள் நுழைவிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க. இந்த பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா யருத்துல் கலாஅ இல்ல துஆ. ஒரு மனுஷன் கலா கதிரை மாற்றுகின்ற பலத்தை அல்லாஹு தஆலா இந்த துஆவுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப பிரார்த்தனையை நம்ம எவ்வளவு கேர்லெஸ்ஸாக தொழுகிறோம், வணங்குறோம், நோம்பு பிடிக்கிறோம், அல்லாஹ்வோட பேசுறதான் பேசுறேன்டா எப்படின்னு உயிரோட்டமா பேசுறது இல்லை. தொழுகையே பேசுறது தான் அல்லாஹ். ஆனா தொழுகிற டைம்ல தான் விளையாட பார்க்கிறோம், வேற விஷயங்களை திங்க் பண்றோம். இதெல்லாம் என்ன காரணம் என்றால் உயிரோட்டம் இல்லை. அது அல்லாது ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்றும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கு நம்ம ரெடி இல்லை. என்ன காரணம் என்றால், நம்ம ஒரு கஷ்டத்துல போய் தொழுந்துட்டு அல்லாஹ்ட்ட பேசுறது, அல்லாஹ்ட்ட கேட்ட எனக்கு உடனே ரிப்ளை கிடைக்கிறது இல்லை. இப்போ கிடைக்காதவனோட நான் என்ன பேசுறது? நம்மளோட மனநிலை. கஷ்டம்னு போய் கேட்டோம், பொருளாதாரம் லொஸ்ட்டுன்னு போய் கேட்டோம், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை போய் கேட்டோம், போய் கேட்டதுக்கெல்லாம் ரிப்ளை இல்லை. உடனே நாங்கள் துஆவை தூக்கி ஓரமாக்கி விட்டு நாங்கள் எங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மாஷா அல்லாஹ் பள்ளிக்கு வந்தோம், கியாமுல் லைல் தொழுதோம். கொஞ்சம் கொஞ்சம் சோதனைகள் வர 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 அதுவும் இல்லாமல் போனது. இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அவனுக்கு பதில் நிச்சயம் உண்டு. வல்லாஹி, அல்லாஹ்வோட நாங்கள் பேசுவோம், உடனடியாக அவன் பதில் தருவான், அல்லது தீங்கிலிருந்து பாதுகாப்பான், அல்லது அல்லாஹு தஆலா மறுமைக்காக அந்த பிரார்த்தனையை சேமித்து நன்மையாக தருவான். இன்னொரு விஷயம் இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில நேரம் அல்லாஹு தஆலா நாம் கேட்டதை தரவில்லை என்றால் நம்ம அதனால தான் தூரமாகிறோம். அல்லாஹ்வோடு பேசுகிற இந்த துஆ என்கிற ஆயுதத்தை விட்டு தூரமாகிற பிரதானமான காரணம் என்னன்னா, எங்களுக்கு கேட்கறது கிடைக்கல. அல்லாஹ் சொல்லுகிறான், இது பற்றி அறிவு உன்னிடத்தில் இல்லப்பா. வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்க்கு தெரியும் உனக்கு எதை தரணும் தரக்கூடாது. நீ ஆசை வைப்பா, அது தீங்கா இருக்கும். நீ தீங்குன்னு நினைப்பாய், அது நல்லதாக இருக்கும். இந்த அறிவு உன்கிட்ட இல்லை. நீ தூரமாகாத, நீ என்னோட வந்து பேசு, அல்லாஹ்வோட வந்து பேசுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு சைடு நாங்க பார்க்கறது என்னென்றால், நாங்க துஆ கேட்கிறது தான், பார்த்தால் ஹராம், வட்டி. நாங்க சுத்தமாக இருக்கிறோமா, ஹலாலாக இருந்து கொண்டு அல்லாஹ்வோடு பேசுகிறோமா என்ற அம்சத்தை பார்க்கறதில்ல. அல்லாஹ் எனக்கு ரிப்ளை தரல, அல்லாஹ் பதில் தரல, கடைசி பத்துல மருக எனக்கு அல்லாஹ்வோடு பேசுகிறோம் என்று இன்னும் கொஞ்சம் 10 அடி தள்ளி போறது. இன்னொரு பகுதி இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு அவசரப்பட்டுட்டு இருந்தாலும் அல்லாஹு தஆலா எங்களுக்கான துஆவுக்கான ரிப்ளையை தரமாட்டான். இதுதான் மிக பிரதானமான விஷயம். இன்னைக்கு எல்லாரும் தொழுது போட்டு உடனே கிடைக்கணும், எனக்கு கிடைக்கல என்று சொன்னால் எனக்கு இந்த பிரார்த்தனை என்ற அம்சம் எனக்கு தேவையில்லை. எல்லோருடைய சிந்தனை இதுதான். இப்போ சப்ஜெக்ட் உள்ள வாரம், நபிமார்களுடைய பிரார்த்தனை அல்லாஹு தஆலா ஏன் அப்ப ஏற்றுக்கொண்டார்? என்ன டிஃபரண்ட் இருக்கிறது? சூரத்துல் அன்பியாவில் 83வது வசனம் முதல் 90வது வசனம் வரைக்கும் சில நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்தி, இவர்கள் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டார்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள்,
என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னான். சுப்ஹானல்லாஹ், நம்ம பாரிய பிழையை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் பிரார்த்தனை மிக முக்கியமான இபாதத்தின் சிந்தனை இல்லை, இன்னொரு பக்கம் பிரார்த்தனை சம்பந்தமாக சரியான அறிவை பெற்று அதை சரியாக நாம் அணுகுவது கிடையாது. அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனையை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், நானும் பிரார்த்தனை கேட்கிறேன், என்ன நிலப்பாடு பதில் இல்லை, நான் ஓரமாகிறேன். யாரோட பேசணும்? அல்லாஹ்வோட என்னத்தை பேசணும்? நான் சொல்றது இல்லை, பிராக்டிக்கலா நம்ம செய்யறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். நல்ல பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான், பிள்ளைகளை கொடுத்திருந்தான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தான். மூன்றையும் அல்லாஹ் தஆலா சோதனைக்காக ஓரமாக்கினான். நமக்கு சோதனை வந்தால் தான் பள்ளியில் இருந்து மாஷால்லா 10 நாளைக்கும் வராத அளவுக்கான சோதனை ஒன்று வந்துட்டால் நமக்கு தெரியாது எப்படி நம்ம அல்லாஹ்வோட நெருங்கணும், அல்லாஹ்வோட பேசணும், எப்படி டிக்ஸாக நாங்கள் அந்த நன்மைகளை கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் என்றதையெல்லாம் திங்க் பண்ணாமல் போய் நான் ஓடி தப்பி பிழைச்சால் போதும் என்ற உணர்வும் ஈமானிய பலமும் தான் நமக்கு இருக்கிறது. நம்மகிட்ட பிரதானமான விஷயமா இல்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருளாதாரம் இல்லாமல் ஆக்கப்படுகிறார்கள். இப்போ நம்ம பள்ளியை விட்டு தூரமாகிறதுக்கும் இந்த ரமலான் மாதத்தில் கூடி நாங்கள் கொஞ்சம் புத்தியாக எப்படி நான் அமலை செய்யணும் என்ற உணர்வும் இல்லாமல் போனதுக்கு எனக்கு இவைகள் தான் காரணமாட்டு யோசிப்பாருங்க. அவருடைய குடும்பம் எல்லாம் ஓரமாக்கப்படுகிறார்கள். கடுமையான நோய், சுப்ஹானல்லாஹ், நாங்கள் பார்க்கிறோம் என்று ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வித்தியாசமான நோய்கள் பீடிக்கிறது. இன்னைக்கு அல்லாஹ்ட்ட கேட்கறத விட இன்னைக்கு இன்னொரு மனுஷன்கிட்ட தான் போய்த்து நோய்க்கான நிவாரணியை கேட்கிறாங்க. அவ்வளவுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வோட பேச வேண்டும் என்ற உணர்வு இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 80 வருட காலம் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். கடுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். மிச்சம் காலம் இந்த சோதனையால் உள்வாங்கப்படுகிறார்கள். எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? குடும்பம் இல்லை, சமூகத்தோட தொடர்பு இல்லை, மனைவியுடைய அரவணைப்பில் மாத்திரம் மிச்சம் காலம் வாழ்கிறார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை வந்துட்டு நம்ம இஸ்லாத்தோடு போற ஒரு மனோநிலையை நாம் மாறிவிடுவோம். இவர் இப்படியெல்லாம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அல்லாஹ்வோடு பேசுகிறார். وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்து சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்களிலெல்லாம் மிகப்பெரிய கருணையாளர். யா அல்லாஹ், இந்த நோயிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்ட்ட பற்றி பிரார்த்தனை செய்தாங்க. கடுமையான சோதனை, லைஃபே வெறுத்து போகிற பிரதானமான அம்சங்களோடு அவர் சோதிக்கப்படுகிறார். அல்லாஹ்விடத்திலே வைத்து பொறுமை காக்கிறார். பல தடவைகள் பேசுகிறார் அல்லாஹ்வோடு, அவசரப்படல, பொறுமை காக்குகிறார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அவருக்கு கொடுத்த ரிப்ளையை பற்றி சொல்லுகிற நேரத்தில் சொல்லுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர். நாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை காத்து இப்படிப்பட்ட சோதனையை கொடுத்த டைம்ல அவர் நிதானமாக இருந்து என்னை மறக்காமல் என்னிடத்திலே வந்து பேசினார். நாம் அவருக்கு அவருடைய பிரார்த்தனைக்கு ரிப்ளை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பதில் கொடுத்திருக்கிறார். அவருடைய நோயை நீக்கி அவருடைய குடும்பத்தாரை முன்னது இருந்தது போன்று கொடுத்து என்னுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரனாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை காத்து சோதனைக்கு உள்வாங்கப்பட்ட நிலையில் இருந்ததினால் அவர் அவருடைய பிரார்த்தனைக்கான பதிலை பெற்றுக்கொண்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்ப பொறுமையாக இருக்கணும், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சு அவசரப்படக்கூடாது. அந்த வசனங்கள்ல அப்படியே வருகின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் ஒரு சமுதாயத்துக்கு தாவத் செய்வதற்காக அனுப்புகிறான் அல்லாஹ் தஆலா. அங்க போயிட்டு பார்க்கறாங்க, சமுதாயம் நையாண்டி பண்ணுகிறார்கள், தாவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு நாங்க பள்ளி நிர்வாகங்களை பார்க்கிறோம், ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அவ்வளவு அவுட், புத்தியாக காய் நகர்த்தோனும், பொறுமையாக இருக்கணும், அல்லாஹ் தஆலா என்ன முடிவு தருவான் என்ற எதிர்பார்ப்பில்லை. அல்லாஹ்வோடு முதலாவது பேசுவது கிடையாது. மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்க, எந்த பிரச்சனைக்கும் அல்லாஹ்வோடு பேச வேண்டும். அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக இருந்ததினால் அவர்கள் ரப்பு எனக்கு தீர்ப்பு தருவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சோதனையை நீக்கி விடை கொடுத்தான் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தாவாவுக்கு போறாங்க, ஏற்றுக்கொள்ளல, உடனடியாக கோபப்படுறாங்க.
உங்களுக்கு அல்லாஹ்வோட வேதனை தான் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அவசரப்பட்டு வந்துட்டாங்க, பொறுமையிலேருந்து வந்துட்டாங்க, தவறு செஞ்சிட்டாங்க. நம்மளும் தவறு செய்கிறோம், குலை செய்கிறோம். கொலை செஞ்சுட்டு வந்து கப்பலில் பயணம் செய்கிறாங்க. அவர் கடலுக்குள் குதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. பாரம் காரணமாக துண்டு கொடுக்கப்பட்டு அவர் குதிக்கப்படுகிறார். மீன் முழுங்குகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், என்னுடைய முடிவு வருகின்ற வரைக்கும் இவர் பொறுமை இல்லாமல் போனார், என்னுடைய சக்தி அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, பிழை செய்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு வரைக்கும் ஒரு வெயிட் பண்ணல. நாம் அதன் மீது சக்தி கொண்டவர்கள் என்பது அவருக்கு தெரியாமல் இருந்தது. போனாரு, இன்னொரு சோதனைகளை போய் அகப்படுறாரு. இப்ப அவர் அகப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வை அழைக்கிறார். ஃபனாதா ஃபித் துலுமாதி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக். நம்ம எப்படி பிரார்த்தனை கேட்கறது? நான் ஹாஜியா, நான் இந்த ஊர்ல முக்கியமானால் அல்லாஹ்வோட பேசும்போது அடிக்க போறோம் மாதிரி பணி இல்லை, என்னுடைய ரப்பு என்ற உணர்வல்ல. புலை செஞ்சிட்டோம். மனுஷன் புலை செய்வாய். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ புலை செய்வாய், என்னிடத்தில் வந்து திரும்ப திரும்ப பேசு. புலை செஞ்சுட்டு ஒரு முடிவை நம்மளே எடுக்கிறது எல்லாம் அல்லாஹ் எங்களை மன்னிக்க போறான். நம்ம இன்னொருத்தருக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்றது, அவனை எல்லாம் அல்லாஹ் எங்க மன்னிக்க போறான். இது தேவையில்லாத வேலை. அல்லாஹ்வோடு பேச வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்பட்டு வந்து அங்கே போயிட்டு ஒரு சோதனைக்குள் உள்வாங்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வை அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை, பேசுகிறார்கள். ஃபனாதா ஃபித் துலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக். முதலாவது சொல்றாங்க, யா அல்லாஹ், உன்னை தவிர கடவுள் இல்லை. அல்லாஹ்வோட பேசும்பொழுது இப்படி பேசியிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எங்களோட பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நாம் அல்லாஹ்வோடு பேசுவதை விட்டு தூரமாகின்றோமே. முதலாவது, இந்த உலகத்தில் உன்னை விட்டால் கடவுள் இல்லை என்ற உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்வோடு பேசி இருக்கிறோமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினத் தாலிமின். யா அல்லாஹ், அநியாயம் செய்துட்டேன். அல்லாஹ், அல்லாஹ்வோட பேசும்பொழுது நான் தவறு செஞ்சுட்டேன்னு பேசணும், தவறை ஏற்றுக்கொள்ளணும். இந்த உணர்வு நம்மகிட்ட இல்லை. பாவம் செஞ்சாலும் அவ்வளவு பாவத்தோடையும் சேட்டையும் கலிசனையும் சேட்டையும் சாரத்தையும் மரியாதையாக உடுத்தினால் என்னை விட நல்ல ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இல்லை என்ற உணர்வோடுதான் அல்லாஹ்வையும் விட்டு நம்ம நடிக்கிறோம். சமூகத்திற்கு நடிக்கிறது சரி, உண்மையா நீ அல்லாஹ்வோட பேச, உன் மீது இரக்கம் கொண்டுதானே நீ செய்த பாவத்தை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான். உன்னுடைய வாயினால் கூட உன்னுடைய பாவத்தை இன்னொருடன் பேசுவதை இஸ்லாம் விரும்பவில்லையே. அந்த அளவுக்கு இரக்கம் கொண்ட ரப்பிடத்திலே வைத்து, யா அல்லாஹ், இன்ன பாவத்தை செய்திருக்கிறேன் என்ற அந்த குற்ற உணர்வோடு தவறை ஏற்றுக்கொண்டு நாம் ரப்போடு பேசியிருக்கிறோமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தவறை ஏற்றுக்கொள்றாங்க. யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்தவர்களில் உள்ளாகிவிட்டேன், என்ன மன்னித்தறியா அல்லாஹ் மீன்ற வயிற்றுக்குள்ளே இங்கிட்டு பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே முடிவு சொல்லுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனைக்கு நாம் விடையளித்தோம். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வனஜ்ஜைனாஹு மினல் கம், அந்த நெருக்கடியில் இருந்து நாம் அவரை பாதுகாத்தோம். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், நமக்கு வாக்கு தரான் அல்லாஹ், இப்படித்தாண்டாப்பா நாங்க முஃமின்கள் எல்லாத்தையும் பாதுகாப்போம். பிரார்த்தனை கேட்கிற ரிப்ளை இல்லைன்னா அந்த துஆவை நாங்க கையாடுறதே இல்லை. இவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். சுமார் 40 நாட்கள் மீனுடைய வயிற்றுக்குள் ஜீரணமாகாமல் சமிபாடடையாமல் இவர் கேட்ட பிரார்த்தனையால் அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். மீனுடைய இருள், கடலின் இருள், உலகத்தின் இருள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அத்தாட்சி. பாவம் செய்துவிட்டு குற்ற உணர்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து ரப்போடு நம்பிக்கையோடு பேசுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவம் செய்தார், தவறு செய்தார், பொறுமையை இழந்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் பொறுமையை இழந்தாலும் என்னுடைய ரப்பு தான் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற உணர்வோடு அந்த ரிப்ளை இங்க வரும் வரைக்கும் தற்காத்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் யூனுஸுக்கு விடை கொடுத்தோம். அப்ப நமக்கு அல்லாஹ் தரமாட்டான். என்ன ஒரு அவநம்பிக்கை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அதே வசனத்தில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறான். எப்படி என்றால், வஸகரியா இத் நாதா ரப்பஹு ரப்பி லா ததர்னி ஃபர்தா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ், அவருடைய சோதனை எப்படி என்றால், தள்ளாடு வயதும் வரைக்கும் எதிர்பார்க்கிறார், எனக்கு புள்ள கிடைக்கணும் என்று எதிர்பார்க்கிறார். நம்ம அல்லாஹ்வோட பேசுறது இல்லை, நம்மளோட தேவையை கேட்கறது, கிடைக்கலன்னா ஓரமாகிறது. பள்ளிக்கு மாறல்ல, தொழுகிறதும் இல்லை, நோன்பு எப்படா முடியும், நான் ஓடுறதுக்கு ரெடி ஆகிக்கிற மனோர்களை கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
தொழ வருகிறோம், சுஜூதில் நேரம் தருகிற சந்தர்ப்பத்தில் கூட யா அல்லாஹ் உன்னுடைய அடிமை பாவம் செய்து விட்டேன் என்ற குற்ற உணர்ச்சியோடு பேச வேண்டும் என்ற அந்த ஆன்மீக பலம் இல்லாமல் தொழுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், பொறுமை இல்லை நம்மள்கிட்ட. நபிமார்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்டதுக்கு பிரதானமான காரணங்களில் ஒன்று அவங்க பொறுமையாயிருந்தாங்க. பிரார்த்தனை செஞ்சு விடை அல்லாஹ் தருவான். எதுவரைக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருக்கிறாங்க என்றால், தள்ளாடும் வயது வரைக்கும், நரைமுடி வருகின்ற வரைக்கும் எனக்கு அல்லாஹ் பிள்ளையை தருவான் என்றே பிரார்த்தனை செய்தார்கள். நீ மனைவிட்ட போய் கேளுங்க பார்ப்போம், உன்ன பிரச்சனைக்கான தீர்வு அல்லாஹ்ட்ட இன்று வரைக்கும் கேட்கிறியான்னு அவன் கேட்க மாட்டார். வாலிப ஆண்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க பார்ப்போம், நான் அல்லாஹ்ட்ட எப்படி ஒரு தேவையை இன்று வரைக்கும் கேட்கிறேன், யாரிடமாக இருக்கிறதா? எனக்கு விடை கிடைக்கவில்லை, விடை கிடைக்கவில்லை. அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான். அந்த உணர்வு தான் நமக்கான பதில் கிடைக்காமல் இருப்பதற்கான பிரதானமான காரணம். அவசரம். அந்த அளவுக்கு அல்லாஹ் மேல நம்ம நம்பிக்கை வச்சுக்கணும். இந்த உலகத்துல வாழணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் பேசுகிறார், இதினாதா ரப்பஹு ரப்பி லா ததர்னி ஃபர்தா. யா அல்லாஹ், என்ன தனிப்பட்ட ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் விட்டு விடாதே யா அல்லாஹ். வ அன்த கைருல் வாரிசீன், வாரிசுகளை வழங்குவதில் மிகச் சிறந்தவன் யா அல்லாஹ். அல்லாஹ்வோட பேசுறாங்க. நம்பிக்கை இழக்கல, தள்ளாது வயதிலே இருந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்வோடு நம்பிக்கை இழக்காமல் பேசுகிறார்கள், பொறுமை காத்தார்கள். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே சந்ததியற்று ஒரு தனிநபராக என்னை வாழ வைத்து விடாதே என்று அவர் பேசியதை அல்லாஹ்வுடைய பொறுமையை ஏற்றுக்கொண்டு பதில் கொடுத்தான். ஃபஸ்ஸஜப்னா லஹு, நாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரார்த்தனைக்கு பதில் கொடுத்தோம். வ வஹப்னா லஹு யஹ்யா, நாம் யஹ்யாவை அவருக்கு நாம் கிஃப்டாக கொடுத்தோம். வ அஸ்லஹ்னா லஹு ஸௌஜஹு, அவருடைய மனைவியை மலட்டு நிலையிலிருந்தவரை நாம் சீர்திருத்தினோம். இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத்தி வ யதுஊனனா ரகபன் வ ரஹபன் வ கானூ லனா காஷியின். மிக முக்கியமான விஷயம், தள்ளாடு வயது வரைக்கும் இப்படி ஒரு சோதனை அல்லாஹ் தஆலா கொடுத்து அவர் பொறுமகாத்தது ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இவர்கள் இந்த சோதனைக்குள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், நல்ல அமல்களை கண்டால் போட்டி போட்டுக் கொண்டு தெரிந்தார்கள் இந்த நபிமார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் பயத்தோடு, ஒரு ஆசையோடு, என்னுடைய ரப், என்னுடைய இரட்சகன், என்னுடைய அல்லாஹ், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நம்ம அந்த உணர்வோடு பேசுகிறோம். பாதுகாப்பு என்ன ஒரு நியாயம் நம்மிடத்தில் இருக்கிறது? நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையோடு இருந்து நல்ல அமல்களில் விரைந்து செயல்படுகிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வோடு நல்ல அமல்களை செய்வதோடு பிரார்த்தனை கேட்கிற நேரத்தில் எப்படி கேட்பாங்க என்றால், ஒரு ஆசையோடு கேட்பாங்க. இறையச்சம் இருக்கும், பயம் இருக்கும். அல்லாஹ்வை பற்றிய பயம். நாம் அவர்களை பயந்தவர்களாக பொருந்திக் கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். பயந்தவர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம். அல்லாஹ் விட கொடுத்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்போ நம்மளுக்கான பதில் வேணும் என்றால் இந்த பண்பு நம்மகிட்ட வரணும். இறுதிப்பத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், மாஷா அல்லாஹ். இப்போ மென்டாலிட்டி எல்லாம் எப்படின்னு சொன்னால், நாங்கள் செஞ்ச அமல் போதும், இந்த ஒரு 4-5 நாள் தானே, இப்போ லைலத்துல் கத்ர் பலாய் அது தேவையில்லை, அது பயானில் சொல்லப்பட்டீர்கள், வளமையாக பேசப்படுற விஷயம். இவர் துவா கேட்கிறது அல்லது துவா கேட்காம ஒரு சாரார். இந்த நபிமார்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பிரதானமான அம்சம் பொறுமை. நல்ல அமல்களில் போட்டி போட்டார்கள். கடைசி 10 சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தை விழிக்க வைத்தார்கள் என்று படிச்சிருக்கிறோம். அந்த தலைப்பு போட்டவானான்னு ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்றது சுப்ஹானல்லாஹ். ஏன்னா நம்ம ஊனை ஃபாலோ பண்ணுறது தானே, படிக்கிறதையெல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு கொடுத்தா அடுத்த பயானுக்கு தான் தலைப்பு போடுறது. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் குடும்பத்தை விழிக்க வைத்தார்கள், கீழாடை இறுக கட்டி கொண்டார்கள், முழு தயார் நிலையோடு கடைசி 10 நுழைஞ்சி 1000 மாதங்களை விட சிறந்த 83 வருஷத்தை விட அதிகமான நாள் இருக்கிறது என்று சொல்ல நம்மெல்லாம் பள்ளியை விட்டு போகலையே. நோ லிமிட்ல ஒஃபர் என்றால், ஃபேஷன் பக்கில் ஒஃபர் என்றால் மாஷா அல்லாஹ், மனைவியை கூப்பிடுறது, கூட்டாளியை கூப்பிடுறது, ஒஃபர் போடப்படுதுடா. அப்ப ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 ஒரு நாள் இருக்கிறது. அந்த ஒரு நாளுடைய பவர் என்ன தெரியுமா? நீ வாழுகிற வாழ்க்கை 50க்கும் 60க்கும் இடைப்பட்ட வாழ்வு. அந்த வாழ்க்கையை
உனக்கு அதை தாண்டிய ஒரு நாளை அல்லாஹ் தஆலா கடைசி பத்தில் வைத்திருக்கிற அந்த ஆஃபர் இந்த வாலிபர்களுக்கு விளங்கல, இந்த குடும்ப தலைவர்களுக்கு விளங்கல, இந்த பெண்களுக்கு விளங்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளங்கியது. அதனால் தான் முடிவெடுத்தார்கள், பள்ளியை விட்டு நான் வெளியாக மாட்டேன் என்று இஅ்திகாஃபுக்கு வந்தார்கள். எத்தனை பேருக்கு ஆசை வந்துச்சு நான் கடைசி பத்துக்குள்ள பள்ளிகளை உட்கார்ந்து கொண்டிருப்போம்? எத்தனை பேருக்கு வந்தது? சுப்ஹானல்லாஹ், இன்றைய தினம் ஜும்மாவுக்கு வந்த நிலையை எடுத்துக்கொண்டால் போதும், நம்மிடத்தில் பள்ளியில் இருப்பதற்கு நாங்கள் கொஞ்சம் கூட இரக்கமற்ற ஆசை கொள்ளாத ஒரு சமுதாயமாக வாழ்கிறோம். நல்லா தூங்கணும் காலையிலே. ரமலான் அப்படித்தானே நம்ம கணிச்சதெல்லாம் அல்லாஹ் பாதுகாத்த சிலர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் முயற்சி கொடுக்கிறார்கள், என்ன சமூகத்தோட தேவையில்லை, என்ன மனைவி என்ன விடமாட்டாள், என்னுடைய பிள்ளைகள் விடமாட்டார்கள், குடும்பத்தார் விடமாட்டார்கள், என்ன முடிவுக்கு வந்து முடிவெடுக்கிறார்கள். இஅ்திகாஃபில் இருந்து கொண்டு அந்த 83 வருடத்தை விட அதிகமாக உள்ள அந்த நாளினுடைய பவரை, சக்தியை, அதனுடைய நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முயற்சி கொடுக்குறாங்க. இன்றைக்கு நாங்கள் எந்த ஒரு முயற்சியும் இல்லை, செய்யக்கூடிய அமல்லையும் கொஞ்சம் பலகீனப்படுத்திட்டு கடைசி நாளில் நாங்கள் கொஞ்சம் பொருளாதார உட்படுத்த போறது, பஜார் அடிக்கிறது, இன்னொரு செயற்பாடுகளை சேர்ந்து கணிச்சு போட்டு யா அல்லாஹ் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, நபிமார்கள் அமல்களில் விரைந்து கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டு பிரார்த்தனை கேட்டார்கள். அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். அவைகளை சிந்திப்போம், பிரார்த்தனை விட்டு தூரமாக கூடாது. அல்லாஹ்வுடைய ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன், நீ தைரியமாக வா, நிச்சயமாக முடிவு தருவேன், பொறுமையை இழக்காதே, அவசரப்படாதே என்ற அந்த உணர்வோனிடத்தில் பேசி நிச்சயமாக பதில் தருவேன் என்று அல் குர்ஆனில் பல ஆதாரங்களை எங்களுக்கு முன்வைக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை எடுத்து நடத்துகின்ற நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எம்மை படைத்து ஒவ்வொரு தராதரத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இன்று நாம் ரமலானுடைய காலத்தில் கூட ஷைத்தானின் பிடிக்குள் அகப்பட்டு கொண்டு சமாதானம் பேசுகிறோம். அமலை செய்யாததுக்கு நம்மகிட்ட சமாதானம் நம்ம பேசுவோம், பாவத்தை செய்யறதுக்கு நம்மகிட்ட சமாதானம் பேசி கொண்டிருக்கிறோம். ஷைத்தானை பத்தி நமக்கு தெரியாம பேசிட்டு எங்கடா ஒரு வீக் பாயிண்ட் எங்களுக்கு கிடைக்கும், இந்த பள்ளியை பக்கம் போகாம வைக்கிறதுக்கு தான் நம்மளோட மனசு சுட்டி தெரியுது. மனசாட்சியோடு கேட்டு பாருங்கள், மனசாட்சியோடு கேட்டு பாருங்கள். எப்படா இந்த பள்ளிக்குள் போகாமல் இருக்குகின்ற நிலை உருவாகுது என்று சில பேர் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கிடைச்சா போதும், அதை வச்சுக்கிட்டே ஒரு பெரிய பலாய் ஒன்று எடுத்து ஃபுல்லா எல்லா நல்ல விஷயங்கள் இருந்தும் தூரமாக நினைப்பது. கணியத்துக்குரிய சகோதரர், இந்த மனோநிலையில் நாம் தூரமாக வேண்டும். நம்ம அல்லாஹ் அடிமை, இயலுமான அளவுக்கு நான் நல்ல அமலை செய்யணும். கடைசி பத்துல ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு முயற்சி கொடுத்திருக்கிறாங்க. குடும்பத்தை தூங்க விடல. இந்த மனைவி சொல்றா, நான் தூங்குற மாப்பிள்ளைன்னு சொன்னால் அவ தூங்கு, நீ தூங்கு. பெரிய உள்ள மாஷா அல்லாஹ் எல்லா சொத்துக்களை தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து போட்டு அவ கியாமுல்லைல் வரலன்னு சொன்னால், இந்த குடும்ப தலைவனுக்கு நாம் குடும்ப பொறுப்பை சரியா செய்யலையடா, புலடா இது தெரியுமா? எத்தனை பேர் நம்ம பிள்ளை செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ற வாலிப ஆணையும் வாலிப பெண்ணையும் அல்லாஹ்வுடைய மாளிகையோடு தொடர்பு படுத்த முடியாத அளவுக்கு இந்த குடும்ப தலைமைத்துவம் சரி, இது பாவம். இந்த பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட போய் நாங்க தௌபா கேட்கணும். யா அல்லாஹ், நீ பணத்தை தந்தாய், பதவியை தந்தாய், சந்தோஷத்தை தந்தாய், மனைவியை தந்தாய், பிள்ளை செல்வத்தை தந்தாய் யா அல்லாஹ். ஆனால் எனக்கு ஒரு பலகீனம் இருக்கிறது யா அல்லாஹ். என்னுடைய குடும்பத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆணை பள்ளிக்கு அனுப்புவது கஷ்டமாக இருக்கிறது, பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது கஷ்டமாக இருக்கிறது, பாவம் செய்கிறேன் யா அல்லாஹ். அவனுக்கு உலகத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறேன், நல்ல கணவனை பார்க்கிறேன், நல்ல மனைவியை பார்க்கிறேன், சொத்தை கொடுக்கிறேன், வீட்டை கொடுக்கிறேன், பொருளாதாரத்தை கொடுக்கிறேன், அவனுக்கான வருமான வழிகளை செய்து கொடுக்கிறேன் யா அல்லாஹ். அவனை தொலை மாத்திரம் தான் வைக்க முடியாது யா அல்லாஹ். இவ்வளவு பெரிய பாவம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. கடைசி பத்துல கூடிய அந்த புள்ள பள்ளிக்கு வரமாட்டேன், என் மனைவி வரமாட்டேன், நான் வரமாட்டேன். ஒரு புத்தி உள்ள முஸ்லிம் இந்த உலகத்தில் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் எந்த இன்பமும் இல்லாமல் போகட்டும், இந்த கடைசி பத்தில் நான் தொழுகையை விட மாட்டேன், கியாமுல் லைலை விட மாட்டேன், மார்க்கத்தை படிப்பதை விட மாட்டேன், அல்லாஹ்வோடு பேசுவதை விட மாட்டேன். போறவன் போகட்டும், வராதவன் இருக்கட்டும், நீங்க முடிவெடுங்க. 83 வருடத்தை விட ஒரு நாள் சிறப்புக்குரிய நாள் இருக்கிறது. அதில் ஆசை வந்துச்சா?
அதை அடையணும் என்ற ஆர்வத்தின் காரணமாக மனைவி பிள்ளைகள் நடந்தார்களா? அப்ப என்ன இறையச்சத்தை இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு தந்து இன்றைக்கு முடிவு கொடுத்து நாங்கள் எஸ்கேப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உஷாரேத்துறதுக்கும் இந்த பயங்காற்றத்துக்கும் பேசப்படுகிற விஷயம் அல்ல. நம்முடைய மறுமையோடும் மௌத்தோடு கபருடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அமலை இன்ட்ரெஸ்டா செய்யறதுக்கு எங்கள்கிட்ட இன்னும் சரியான மனோநிலை வரவில்லை. அமலை செஞ்சிட்டோம். யார் அல்லாஹ்விடத்திலே பயந்து வைத்து, யா அல்லாஹ் நான் கஞ்சிக்கு காசு கொடுத்தேன், இஃப்தாருக்கு காசு கொடுத்தேன், இந்த குடும்பத்துக்கு நான் உதவியை செய்தேன், தாவாவுக்கு காசு கொடுத்தேன், யா அல்லாஹ் காசு கொடுத்தேன், யா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு விடு என்று பயத்தோடு நாம் ரப்போடு பேசினோமா? பேரளவுல இபாதத், ஆனால் உளப்பூர்வமாக இஹ்லாஸோடு செய்தோமா என்ற பயமும் அச்சமும் நம்மிடத்தில் இல்லை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வல்லதீன யுதூன மா ஆது குலூபுஹும் வஜிலா, அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் கொடுப்பார்கள், உள்ளங்கள் பயந்தவர்களாக கொடுப்பார்கள். ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், பயப்படுவார்கள், அவர்கள் களவெடுத்திருப்பார்களா, விபச்சாரம் செய்திருப்பார்களா, மது அருந்திருப்பார்களா? ஏன் அவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்குகிறவர்கள் பயப்பட வேண்டும்? கடைசி பத்தில இருந்து கொண்டு, யா அல்லாஹ் நான் கொடுத்த சதக்காவை ஏற்றுக்கொண்டு விடு என்று ரப்போடு பேசியிருக்கிறோமா? நான் தொழுத கியாமுல் லைலை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள் என்று பேசியிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பயந்து வைத்து அமலை செய்வார்கள். ஆயிஷா நாய் கேட்க, இப்படி குடிச்சு கூட்டி செய்வாங்களா, அல்லது களவெடுத்த காசில சதக்கா கொடுத்திருப்பாங்களா? ஏன் அவர்கள் பயப்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அந்த அடியானுக்கு என்ன பயம் இருக்கும் தெரியுமா? நான் கொடுத்த சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த பயம் வரணுங்க. நேற்றுக்குரிய சகோதரர்களே, சைத்தான் விடமாட்டான். பெருமையை கொண்டு வருவான், கர்வத்தை கொண்டு வருவான். இதையெல்லாம் கொண்டு வந்து போட்டு இஹ்லாஸ் இல்லாமல் அந்த அமலை செஞ்சு அதனூடாக வாழ்க்கையில் அடுத்த டெவலப்மெண்ட் எங்களோட இந்த ஈமானிய ரீதியாக வராது. அதனால தான் நோம்பு முடிஞ்சத்தோடு எங்களுக்கு பள்ளியில் காண்க கஷ்டமாயிருக்கு. அந்த பயத்தோடு அல்லாஹ்வோடு பேசுகிற காலம் இந்த கடைசி 10. ஜகாத்துல் ஃபித்ர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலுக்கு போவதற்கு முன்னால் எங்களுக்கு வழிகாட்டிய ஒரு இபாதத் ஜகாத்துல் ஃபித்ர். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த குடும்ப தலைவன் சரியாக பார்த்ததை வழங்க வேண்டும். சுமார் 2.5 கிலோ வீதம் தானியங்களை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த ஐடியா உண்மையில் அதுல பத்துவாவை பார்க்கறது, பிரச்சனை பேசுறது, அதில் கருத்து வேறுபாடு பேசுறோமே தவிர இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பக்காவாக பள்ளி நிர்வாகம் ஒரு அமைப்பில் செய்கிறதா, அவர்களோடு சேர்ந்து என்னுடைய பூரணமான கூலியை பெற வேண்டும் என்கிற மனோநிலை நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இந்த கடைசி 10 இபாதத் எங்களுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. ஏழைகள் பெருநாள் தினமன்று சந்தோஷமாக சாப்பிடுவதற்காக நாம் செய்த அமல்களில் இருக்குகின்ற குறைபாடுகளை அல்லாஹ் தஆலா பூரணமாக்கி தருவதற்காக ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கி வைத்திருக்கிறாரே, அந்த அமலை செய்வதற்காக என்னுடைய மனைவியோடு பேசியிருக்கிறாரா, நான் மனைவியோடு பேசியிருக்கிறேனா? என்ன லேசான ஒரு வேலை அப்படி கொடுக்குறாங்கன்னு நாங்கள் கொடுத்துட்டு வேலையை பார்ப்போம் என்ற சிந்தனை தான் இருக்கிறதை தவிர அது ஈமானிய உணர்வோடு அதனுடைய அமலை சரியாக செய்து ஏழை சரியாக பயனடைய வேண்டும், கஷ்டப்பட்டவர்கள் பயனடைய வேண்டும் என்ற உணர்வோடு நாம் செய்வது கிடையாது. இவைகள் மாற்றம் பெற வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள் இன்னும் கொஞ்ச நாள் எம்மை விட்டு பிரிந்து போக போகிறது. அல்லோனும் தயவு செய்து பள்ளியை விட்டு போகாதீர்கள், தொழுகை விட்டு போகாதீர்கள். அல்லாஹ் தந்திருக்கிற சில நியமத்துக்கள் எங்களுக்கு அதை மறக்கடிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்கலாம். இல்லாதவனுக்கு தான் இல்லாத நிலைமை, ஈக்கிறவனுக்கு ஈத்து கொண்டே போவது கூடுது என்று அவன் சிந்தித்துக் கொண்டு அவன் ஈமானியத்தை பலப்படுத்துகின்ற விஷயத்தில், மறுமைக்காக தேடுகிற விஷயத்தில் அவன் அலட்சியமாக இருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு கடுமையான வேதனையை தயார் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். கடைசி 10 இருக்கிற இந்த நிமிடத்தை, அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைவதற்காக ரசூலுல்லாஹ் கொடுத்த முயற்சியை போன்று நாமும் கொடுப்போம். உலகத்துல வாழ்ந்து திண்டு குடிச்சு எல்லாமே கேன்சல் ஆகிடும். மௌத்தாகினால் ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களை நோக்கி கேட்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களோட பொருளாதாரத்தில் உங்களோட சொத்து எது என்று கேட்கிறாங்க. உங்களோட சொத்து எது? ஏன் நான் இப்போ அமலை ஞாபகப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறேன் என்றா, இந்த கடைசி 10 பிரார்த்தனை செய்யறதோடு சேர்த்து அமல்ல கவனமாக இருக்கணும். இதை நபிமார்கள் செய்தார்கள், அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். பொறுமையாக இருந்து கேட்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும். என தேவைகள், பிரச்சனை, பிள்ளை இல்லையா, குடும்ப பிரச்சனையா,
பிசினஸ்ல பிரச்சனையா? நம்பிக்கை இழக்காதீர்கள். எத்தனை வருஷம் போனாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஃபஸ்தஜப்னா லஹு என்று அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உங்களின் சொத்தின் மீது விருப்பமா, உங்களின் வாரிசின் சொத்தின் மீது விருப்பமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் சொத்தின் மீது விருப்பம். இப்போ நாங்கள் ரசூலுல்லாஹ் ரமலானுடைய காலத்தில் காற்றை விட மிக வேகமாக தர்மம் செய்திருக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் கஞ்சிக்கு கொடுத்துட்டேன்னு கட்டம் ரைட்டை போடுறது பொருளாதாரம் இருந்தால் இந்த நன்மையை பெறுறதுக்காக இந்த கடைசி 10 அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து அந்த நாளில் சதக்கா செய்த நன்மையை பெறுவதற்காக ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னால் இயலுமான 100 ரூபாவை கொடுத்து அந்த நாளை அடைந்து கொள்ள முயற்சி செய்கிறானா, இவன் தான் ரசூலுல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பை போன்று இவன் செயற்படுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உங்களுடைய சொத்து எது தெரியுமா, உங்களுடைய வாரிசின் சொத்து எது தெரியுமா? இன்னைக்கு நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம், நம்ம சேர்த்து வச்சுக்கிண்டு பேங்க்ல போட்டு வச்சு கொண்டிருக்கிறது, ஒரு பிசினஸ்ல டிபாசிட் பண்ணி வச்சிருக்கிறது, நகையாக வச்சு கொண்டிருப்பது, கல்லாக வச்சு கொண்டிருப்பது, இதுதான் எங்களுடைய சொத்து. இதை கொடுக்க மனசு வராமல் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் உயிரோடு இருக்குகிற காலத்தில் உடைய பொருளாதாரத்தில் இருந்து எத்தனை ரூபாக்களை எண்ணி எண்ணி கொடுத்தாயோ, தர்ம சங்கடத்தோடு கொடுத்தாயோ, விருப்பம் இல்லாமல் கொடுத்தாயோ, முகஸ்துதிக்காக கொடுத்தாயோ, அதை நீ நல்ல ஒரு அமைப்பில் கொடுத்திருந்தால் அந்த கொடுத்ததுதான் உன்னுடைய சொத்து. நீ கொடுக்காம வச்சிட்டிருக்கிற எல்லாம் நீ மௌத்தா போனதும் அது உன்னது வாரிசின் சொத்து. அதனாலதான் நாங்கள் உடுத்திருக்கிற உடுப்பையெல்லாம் மௌத்தா போனா கலட்டுறாங்க. எங்களுடைய ஆபரணங்களை கலட்டுகிறார்கள், பெருமதியான ஒச்சை கலட்டுகிறார்கள், பெருமதியான மோதிரத்தை கலட்டுகிறார்கள். நம்மை அடக்குவதற்காக வாரிசுகள் அந்த பொச்சை வாங்குகிறார்கள், அந்த மோதிரத்தை வாங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இது உங்களுடைய சொத்து அல்ல. உங்களுடைய சொத்து என்றால் நீ உயிரோடு இருக்குகிற பொழுது நீ கொடுக்குகிற சொத்து அல்லவா? நீ ஸகாத்தாக சதக்காவாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்குகின்றாயே, அவைகள் தான் உன்னுடைய சொத்து. நீ வச்சிட்டு போறதோட வாரிசின் சொத்து. அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வத்தை வைத்துக் கொண்டு சுவர்க்கத்தை அடைகின்ற வாய்ப்பை பெறாத ஒருவனாக உலகத்தில் ஹாஜியாக வளர்ந்து வாழ்ந்து என்ன பலன் இருக்கிறது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதம் எஞ்சி இருக்கிற காலத்தை மறுமைக்காக பயன்படுத்தி நல்ல அமல்களில் அலட்சியமாக இருந்து விடாது. அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைந்து 83 வருஷத்தை விட அதிகமான ஒரு நாளில் செய்த நல்ல அமல்களை செய்தவனாக மாறுகின்ற வாய்ப்புக்காக அர்ப்பணத்திலே பேசுங்கள். அமல்களை செய்துவிட்டு பொறுமையாக இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். யா அல்லாஹ், எனக்கு இந்த தேவை நிறைவேற்றித்தாயா அல்லாஹ், உனக்காக கஷ்டப்பட்டு நின்று தொழுதேன் யா அல்லாஹ், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வத்தில் ஜகாத்தை கொடுத்தேன் யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆனை எடுத்து ஓதினேன் யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நேரகாலத்தோடு பள்ளிக்கு வருகை தந்து ஜும்ஆவிலே கலந்து கொண்டு மார்க்கத்தை படித்தேன் யா அல்லாஹ், என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள் என்று நீ தராவிட்டாலும் உன்னிடத்தில் தான் கேட்பேன் யா அல்லாஹ், நான் அடுத்த வருடமும் உன்னிடத்தில் தான் கேட்பேன் யா அல்லாஹ், என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் உறுதியாக கேளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அவர்களுக்கு விடை கொடுப்போம். அந்த விடையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் முயற்சி செய்கிற பொழுது நமக்கும் தருவான். வல்ல ரஹ்மான் இப்படியான விஷயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு கற்பித்து தந்தானோ, படிக்க வைத்தானோ, அவைகளை எடுத்து நடந்து எஞ்சிய நாளை மறுமைக்காக சரியாக பயன்படுத்துகின்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கிய புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ்.